சலோமி, நிச்சயமாக தமிழர் திருநாளாகிய தைப்பொங்கலுக்கு முதல் நாள் இந்நாளில் போகி பண்டிகை என்று மிக விமர்சையாக தமிழர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில தமிழகம் மற்றும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த போகி பண்டிகையானது மார்கழி மாதம் கடைசி நாள் வரும் இந்நாளில் தங்கள் வீட்டில் சுத்தம் செய்து பழைய பொருட்களை எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை வழக்கமாகவே ஒவ்வொரு வருடமும் இது போன்ற பண்டிகை காலங்களில் கொண்டாடுவது வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பழையன களத்திலும் புதிய புகுத்தலும் என்ற வாய்மொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் வீட்டில் சுத்தம் செய்து வருகின்றனர். அதாவது போகி பண்டிகையொட்டி பழைய பொருட்களை எரிக்கும் பழக்கத்தை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். இது கிராமங்களுக்கு ஒத்து வரும் நிலையில் நகரங்களில் வாழும் மக்களுக்கு பழைய பொருட்களை எரிக்கும் போது புகை மூலமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது. இதனால் புகையில்லா போகியை கொண்டாடும்படி மக்களுக்கு தொடர்ந்து வருட வருடம் அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில தற்போது நம் போகி பண்டிகை சென்னை முழுவதும் பழைய பொருட்களை எரித்து கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திய பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு பகுதியில் பனிப்பொழிவுடன் கலந்த காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா சென்னையில சராசரியாகவே காற்றின் தர குறியீடு 136 ஆகவும் அதிகபட்சமாக PM 2.5 மற்றும் PM 10 ஆகிய காற்று மாசு கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருதய நுரையீரல் மற்றும் ஆஸ்மா பாதிப்பு கொண்டவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும் என்ற வகையில் காற்று மாசு மிதமான அளவில் கண்டறியப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் காற்று மாசு பரவலாகவே அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக அதன்படி அதிகபட்சமாக மணலில் காற்றின் குறியீடு 287 ஆகவும் பெருங்குடியில் காற்றின் தர குறியீடு 264 ஆகவும் எண்ணூரில் காற்றின் குறியீடு தரம் 206 ஆகவும் ராயபுரத்தில் 201 ஆகவும் அரும்பாக்கத்தில் காற்றின் தர குறியீடு 194 ஆகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது மேலும் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி சென்னையின் நேற்றைய சராசரி அளவை காட்டிலும் பல பகுதியில் காற்று மாசு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம்னா காற்று மாசு அடுத்த சில மணி நேரங்கள்ல மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் காற்றின் பனியுடன் கலந்த மாசு காரணமாக பல இடங்கள்ல சாலைகள் பனி பொழிவு, அதாவது கேரளா போல கொட்டும் பனி அளவுல தற்போது சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு ஒளிரவிட்டு தங்களது வாகனத்தை சிரமப்பட்டு இந்த சாலைகள்ல இயக்கக்கூடிய சூழல் தற்போது நிலவு கொண்டிருக்கிறது. அதாவது போகி பண்டிகை கொண்டாடும் பழைய பொருட்களை விற்று மக்கள் சென்னையில் அதிகரித்து வரும் காற்று மாசு காரணமாக தற்போது நிலவரப்படி பார்த்தோம்னா மணலில 287 ஆகவும் ஆலந்தூர் பேருந்து நிலையம் அருகே 124 ஆகவும் வேளச்சேரி ஏரியாவில் பார்த்தோம்னா 101 ஆகவும் அதே போல கொடுங்கையூர் சென்னையானது 155 ஆகவும் அரும்பாக்கத்துல 207 ஆகவும் ராயபுரத்துல 195 ஆகவும் பெருங்குடியில 280 ஆக தற்போது நிலவரப்படி காற்று மாசு குறியீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது காந்தி நகர் 200 பகுதியில் 226 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையில அதிகரிக்கும் காற்று மாசு குறியீடு காரணமாக நேரம் செல்ல காற்றின் தர குறியீடு மோசமாக என்ற நிலவரை எட்டி இருக்கும் சூழல்ல நம்மளால பார்க்க முடிகிறது. சலோமி.